Meditation, biblical meditation too. Number one, praise God, hallelujah. போன வாரம் நம்ம பார்த்தோம் meditation is protecting and guarding of heart. இந்த வாரம் we are going to see put off the former conduct. அதாவது பழைய மனிதனை நம்ம தூக்கி எறியணும். praise God. அதுதான் புதிய மனிதனை அணைந்து கொள்ளணும். correct. praise God. அதாவது வசனம் like word of God is just not reading. சும்மா படிச்சுன்னு போறது இல்ல, ஆக்டிவா மெடிடேட் பண்றது, ஆக்டிவ்லி மெடிடேட்டிங், அதாவது ஆக்டிவா நம்ம தியானிக்கிறது தான் மெடிடேஷன். ஏன் நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளவு மெடிடேட் பண்ண, அதாவது நம்ம எவ்வளவு சபை போனாலும் இப்ப இவங்க சொன்னாங்க இல்லைங்களா, போவாங்க வீட்டுக்கு வந்த உடனே ஹானஸ்டா அவங்க பதில் சொன்னாங்க, போவாங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அதை பத்தி, அப்போ அதனாலதான் நமக்கு வந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வாழ்க்கையில, டிப்ரெஷன், பிரச்சனைங்க அதிகரிக்குது. ஏன்னா நம்ம கிட்ட அந்த கன்சிஸ்டன்சி இல்ல, there is no consistency. அதனாலதான் ப்ராப்ளமே. சோ கன்சிஸ்டன்சி இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து எப்பவுமே இயேசுவோட ஜெயத்தை நம்ம கண்ணுல பார்க்க முடியும். அவர் நமக்காக ஜெயம் கொண்டார், நம்மளும் ஆல்ரெடி ஜெயத்துல தான் நடக்கிறோம், அது நமக்கு தெரியுது இல்ல, வாழ்க்கையில சக்சஸே இல்லைன்னு நினைக்கிறோம், நம்ம ஆல்ரெடி அவர் ஜெயத்துக்குள்ள நடக்கிறோம். பிரைஸ் காட். சோ நம்ம இப்போ சப்கான்சியஸ் மைண்ட் பத்தி பேசணும் லாஸ்ட் வீக். சப்கான்சியஸ் மைண்ட் அதாவது ஆழமனது, தமிழ்ல எனக்கு அது சொல்ல தெரியல, பட் உள்மனது, ஆழமனது சிந்தனைகள், அது ஆழத்துல போய் உட்கார்ந்தது இல்லைங்களா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நேத்து நம்ம பேசுன ஞாபகம் இருக்காது, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நம்மள ஹர்ட் பண்ணிருப்பாங்க, இன்னும் ஞாபகம் இருக்கும். அது ஏன்னா ஆழ மனசுல உட்கார்ந்துருது, அதுதான் சப்கான்சியஸ் மைண்ட். சோ அந்த சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி ரீசெட் பண்ணுது, ஹவு டு ரீசெட் த சப்கான்சியஸ் மைண்ட். இப்போ நம்ம மைண்ட்ல வந்து ஆல்ரெடி நிறைய டர்ட், அதாவது என்ன சொல்றது, ஜங்க், நான் சொன்ன லாஸ்ட், நிறைய ஜங்க்ஸ், நிறைய அழுக்கு மாதிரி அந்த மன்னிக்க தன்மைங்க, நிறைய விஷயங்க, போட்டி போறாம எல்லாமே இருக்குது. அது எப்படி ரீசெட் பண்ணுது? இப்ப போன் ரிப்பேர் ஆயிடுச்சு, என்ன பண்ற, போயிட்டு ஸ்லாஷ் பண்ணி ரீசெட் பண்றோம், எல்லாமே ரீசெட், ஃபுல் கிளியரா புதுசா ஸ்டார்ட் ஆகுற மாதிரி. அதுதான் நம்ம இப்போ சப்கான்சியஸ் மைண்ட்ல பண்ண போறோம். பிரைஸ் காட். ப்ராவர்ப்ஸ் 3:3 என்ன இருக்குதுன்னா, நம்ம வந்து கழுத்துலயும் டேப்லெட்ஸ்ல எழுதி நம்ம இதயத்துல நம்ம எப்பவுமே அந்த வார்த்தை தியானமாவே இருக்கணும் அப்படின்னு. அதுதான் இப்ப வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தது மட்டும் இல்லாம எனி டைம் அது நம்ம கழுத்துல, நான் லாஸ்ட் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், கழுத்துல மாட்டி நடக்கிறது ஒரு ஐடி கார்டு போல, அது கழட்டாம எப்பவுமே மெடிடேட் பண்ணினே இருக்குது. அப்போ எதற்காக நம்ம வந்து ஏர்லி மார்னிங் நம்ம ப்ரேயர் நமக்கு ஹெல்ப் ஆகுது சொல்லுங்க பார்க்கலாம். வை ஏர்லி மார்னிங் ப்ரேயர்ஸ் அண்ட் நைட் ப்ரேயர் இஸ் சோ ஹெல்ப்ஃபுல். ஏன் நான் சொல்றேன், காலைல ஏன் சொன்ன பண்ணுங்க, விடிய கால ஜபோ. ஏன்னா நைட்டு ஆனாக்கா நீங்க எதுவுமே ரீல்ஸ் வீடியோஸ் பார்க்காம வெறும் இயேசுவோட வார்த்தை நினைச்சுனே கண்ண மூடுவோம் நைட்டு. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். வை டு வி டூ தட்? அது எதுக்கு அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரம், ஏன்னா அப்பதான் சீக்கிரமா ஆண்டு, அப்பதான் காலையில நல்லா வைடா ஓபன் பண்ணிட்டு இருக்கிறாங்க விஜயகார்த்தால. சி காடுக்கு வந்து டைமே கிடையாது ஆக்சுவலி. எனி டைம் நீ எத்தனை மணிக்கு ஏந்திக்கிறியோ, 3 மணிக்கு எழுந்தாலும் சாயங்காலம் மத்தியானம் எழுந்தாலும் அதுதான் உனக்கு விடிய காலையில. அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் அவர் ஆஃப் தி டே. ஓகே, சோ விடிய காலையில ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து அப்ப விடிய காலம் மட்டும் தான் பேசுவாரா? சடனா ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வருது இல்ல, மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு சொன்னாங்க. ஏன் மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னா, நம்ம கண்ணை மூடும் போது வாட் ஹேப்பன்ஸ், நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட், அது நம்ம மைண்ட் வந்து என்ன ஆகுதான், அமைதியாகுதான். சயின்டிபிக்கலாவே கண்ணு மூடும்போது, எதுக்கு நம்ம சொல்ற கண்ணை மூடி ஜோப் பண்ணுங்க, ஏன்னா கண்ணு மூடும்போது அந்த சப்கான்சியஸ் மைண்ட், அந்த ஃபோக்கஸ்டு மைண்ட் என்ன ஆகுதான், அப்படியே அமைதியாகுதான். நம்ம வந்து அப்போ ஹார்ட் கனெக்ட் ஆகுமா, இதயத்துல தானே பதிய வைக்க சொல்றாங்க வார்த்தையை, ஆனா இதயத்துல கனெக்ட் ஆகும் நம்மளால முடியறது இல்ல. ஏன்னா நம்மளுடைய மைண்ட் அவ்வளவு காரியங்களை போக்கஸ்டா இருக்கிறதுனால. சோ இந்த மைண்ட் சைலண்ட் ஆச்சுன்னா நம்மளுடைய இதயம் கனெக்ட் ஆகுது. அதனாலதான் ஆனோட சத்தத்தை நம்ம ஆக்சுவலி ஆனோட சத்தம் எப்பவுமே தான் இருக்குது. அவர் தனியா வெளியில இருந்து வந்து பேசுறது இல்ல, நமக்கு ஆல்ரெடி காட் இஸ் எங்க நம்ம இருக்குதுன்னு சொல்றோம், இஸ் இன் யூ, is in me, God is inside. நம்ம ஒட்டி பிறந்திருக்கிறோம், அவர் பேசினதா இருக்கிற நம்மள்ட்ட, நம்ம கேட்கறது இல்ல. ஏன் கேட்கறது இல்லன்னா, உலகத்துல பிரச்சனை, போராட்டம், டிப்ரெஷன், அது இதுங்கோட சத்தம் அதிகமா நமக்கு கேட்கறதுனால நமக்கு தேவனுடைய சத்தம் கேட்கறது இல்ல. அப்போ நீங்க கண்ணை மூடி, அதாவது தூங்கி எழும்பின உடனே உங்களுக்கு சப்கான்சியஸ் மைண்ட், அந்த ஃபோக்கஸ் மைண்ட் எல்லாம் அமைதியாயிட்டு இருக்கும், ஸ்லோ ஆயிட்டு இருக்கும். அது லோ ஆகும்போது உங்களால ஈஸியா ஹார்ட்ல கனெக்ட் ஆக முடியறதுனால ஆண்டோட சத்தத்தை கேட்க முடியுது. சோ ஹீப்ரூ 13:5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உன்னை கை விடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இப்ப இருக்கிறார். நான் எதுக்கு இந்த வசனம் படிக்க சொன்னா, நான் உன்னை விட்டு விலகுவது. அப்புறம் அவர் எங்க சடனா காலையில வந்து பேசுறதோ மத்தியானம் வந்து பேசுறதோ, அவர் எனி டைம் உங்களுக்குள்ள விலகுறதோ இல்ல கை விடுறதோ உள்ளவே தான் இருக்கிறாரு. நமக்கு ரொம்ப ட்ரெயின் ஆயிட்டோம். விடிய காலையில ஜபத்துல ஆண்டவர் வருவாரு, பேசுவாரு, சத்தத்தை கேட்கிறோம் அப்படின்னு. அது இல்ல, ஆக்சுவலி அது உண்மை இல்ல. ஆண்டவர் ஆல்ரெடி நமக்குள்ள எனி டைம் இருக்கிறாரு. அவரு அதாவது நம்மளுடைய இப்போ வந்து நம்ம காலையில ஏந்திக்கும் போது தான் அந்த மைண்ட் அப்படி இருக்குது. நம்ம இப்ப ட்ரெயின் ஆயிங்கிற பாருங்க. இந்த மாதிரி நீங்க ட்ரெயின் ஆயிட்டீங்கன்னா என்டையர் டே நீங்க என்ன வேலை பண்ணியிருந்தாலும் உங்க மைண்ட் எதுல போக்கஸ்டா இருந்தாலும் உங்களுடைய இதையும் தேவனோட கனெக்டிவிட்டிலேயே இருக்கும். பிரைஸ் காட். அப்ப உங்களுக்கு சத்தம் ஆண்டவருக்கு கேட்டுனே இருக்கும். அதனாலதான் இது செய்ய அது செய்யாதுன்னு சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு ஈஸியா கேட்கும். இது வேலை பண்ணு, இது பண்ணாத, இது அனுப்பு, இது அனுப்பாத, இது நடு, இது பேசு, இது பேசாதன்னு ஃபுல்லா எப்போ கேட்கும்னா இதையும் கனெக்ட் ஏன்னா எல்லா மனுஷருக்குமே மைண்ட் எப்படி இருக்கும்னா எப்பவுமே சில காரியத்துல போக்கஸ்டாவே இருக்கும். வேலை மேல வேலை, பிரச்சனை பேசுவோம், பிரச்சனை, டெத்ஸ் இருந்தா லெண்டர்ஸ் எல்லாம் போக்கஸ்ட் மைண்ட்ல இருக்கும். எப்போ அந்த போக்கஸ் மைண்ட் உங்களுக்கு லோ ஆகும்னா உங்களோட ஹார்ட் ஆனோட கனெக்ட் ஆகும். எப்படி இருக்க முடியும்? அதான் நீதிமொழி 3:3 சொன்னேன். எனி டைம் இஃப் யூ கீப் ஆன் கன்ஃபெசிங் ஹிஸ் வேர்ட் டே அண்ட் நைட், கண்டினியூஸா நீங்க வார்த்தையை நீங்க சொன்னீங்க பாரு பணமரத்தை போல அந்த மாதிரி சொல்லினே இருக்கும்போது உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட், அதாவது மைண்டுங்கிறது ஒரே மைண்ட் இல்ல, பைபிள்ல நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்டெலெக்சுவல் மைண்டுங்கிறது ஃபோக்கஸ்டு மைண்ட். நம்ம என்ன இப்ப என்ன கேட்டுக்கிற அது ஃபோக்கஸ் மைண்ட். சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது நம்ம ஆழமான ஒண்ணு இருக்கு. இங்கதான் போய் உட்கார்றது எல்லாமே, நல்லது கெட்டது மறக்க முடியாத அளவுக்கு. இப்போ டிப்ரெஷன் எப்படி போறோம்? சில காரியங்கள் சப்கான்சியஸ் மைண்ட்ல உட்கார்ந்து நிற்கிறதுனால டிப்ரெஷன் போறோம். இல்ல இன்டெலெக்சுவல் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட். புரியுதுங்களா? சோ அப்போ என்னன்னா இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம எப்பவுமே எனக்கு கடன் இருக்குது, ஐ ஹாவ் டு பே சம்படி, எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இவங்க இப்படி எதிராக இருக்கிறாங்க, எனக்கு அது இந்த சப்கான்சியஸ் மைண்ட் எப்பவுமே இருக்கிறதுனாலதான் தங்கிடுது. ஃபர்ஸ்ட் நீங்க இங்க எடுக்கிறீங்க, அப்புறம் அங்க போய் தங்கிடுது. இங்க தங்கிடுச்சுன்னா சப்கான்சியஸ் மைண்ட்ல அதுதான் உங்க மைண்ட்ல எனி டைம் ஓடும். தட்ஸ் கால் மெடிடேஷன். ஆனோட வார்த்தை மாத்திரம் தியானம் இல்ல. நீங்க என்ன காரியத்தை குறிச்சு நீங்க வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு டிப்ரெஷன் இருக்கிறீங்களோ அதுதான் தியானம். தட் இஸ் மெடிடேஷன். அதனாலதான் அது வெளிப்படுது ரொம்ப ஈஸியா வாழ்க்கையில. அதனாலதான் பிரச்சனை போறோட அதிகம் ஏன் ஆகுதுன்னா உங்க சப்கான்சியஸ் மைண்ட் எனி டைம் என்ன மெடிடேட் பண்றீங்க? பிரச்சனை மெடிடேட் பண்றீங்க. அதனாலதான் நான் சொல்லி இருக்கிறது, நீங்க காலையில நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது டே எல்லாம் என்ன வந்து நீங்க ரீசெட் பண்றீங்க. இதான் ரீசெட் பண்றீங்க. உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் நீங்க ரீசெட் பண்றீங்க, புதுப்பிக்கிறீங்க. பல்ஸ் எல்லாம் போய் ஒன்னொன்னா மன்னிக்கிறதும் இல்ல பிரச்சனையோ எல்லாம் அதெல்லாம் என் பிரச்சனையே இல்ல என்ன வேலை. நேத்து வந்து என்னோட சிஸ்டர் கால் பண்ணி சொல்றாங்க, நீ சொன்ன அந்த ஒரு டெஸ்ட் பண்ணி எனக்கு ஹெல்ப் ஆகுது. அவங்க ஆபீஸ்ல ஒரே பிரச்சனையா. நான் சொன்னேன் என்ன வந்து ரொம்ப என்ன ரொம்ப அசிங்கமா திட்டி இருக்கிறாங்க என்ன. ஆனா நான் நின்றுட்டு சைலண்டா நின்றுட்டு வெளியே வரும்போது ஆண்டவங்க எனக்கு திட்டவே இல்லப்பா, எந்தே இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க முடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொன்னேன். அங்க அதுக்கு அந்த சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்க நேத்து எப்படி இருந்திருக்குதுன்னா என்ன ஞாபகம் வந்திருக்குது, ஓகே இவங்க இப்படி பண்ணாங்களே நம்மளும் அதே மாதிரி இருக்கலாம், அவங்களும் அந்த மாதிரி என்னையே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவங்க வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்டா ஃபீல் பண்றாங்க. அதனால நம்ம என்ன நமக்கு நடந்தாலும் பண பிரச்சனையா லெண்டர் போன் பண்றானா நாட் மைண்ட், எந்த இல்லப்பா எனக்கே இல்ல, நானும் ஏசு ஒட்டி பிறந்திருக்கோம், ஆண்டவர் உங்களுக்கு தான், நான் இல்ல. நான் நேற்று சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு கீசர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா ஹஸ்பண்ட் பாத்துப்பாரு. அதை விட்டு நீங்க கெஞ்சினா கீசர் எப்படிடா ரிப்பேர் பண்ணிடு ப்ளீஸ் பாஸ் பண்ணுவீங்களா அழுவீங்களா? இல்ல, அவரது வேலை. இனிமே நான் என் அட்மிஷன் கட்டணும் ஆண்டவரை. அப்ப ஹஸ்பண்ட சொல்றீங்க அட்மிஷன் கட்டணும், அதுக்கப்புறம் அழுந்து இருப்பீங்களா? நான் கட்டிடுப்பாரு அதுக்காக ஃபாஸ்டிங்கிறேன் அப்படின்னு இல்ல, தேவையில்லை உட்காந்து ஜோ பண்ணீங்களா? ஹஸ்பண்ட் ப்ளீஸ் அட்மிஷன் கட்ட இல்ல, அந்த ஹஸ்பண்ட் அட்மிஷன் கட்டணும், அவ்வளவுதான் அவரது வேலை. இனிமே அவரது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆண்டவரை அட்மிஷன் கட்டணும்ப்பா உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, அவ்வளவுதான். இதுக்கு மேல அதை பற்றி சிந்திக்க மாட்டேன். நீ சிந்திச்சனா தான் நம்ம வந்து சந்தேகப்படணும். அப்பதான் அற்ப விசுவாசி ஆயிரும். சிந்தனை இல்லாம அவர் முடிச்சிட்டாரு. நாளைக்கு கட்டணும், இன்னைக்கு நைட் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, இன்னும் அரேஞ்ச் ஆகல, இட்ஸ் ஓகே. நான் என்ன சொன்னேன் வீடியோல, நிம்மதியா தூங்கு. வேலை மேல பிரச்சனை, நிம்மதியா தூங்கு. நான் வேலை மேல ப்ரமோஷன், நிம்மதியா தூங்கு. வீட்டுல பிரச்சனை, நிம்மதியா தூங்கு. வீட்டுல ரொம்ப சந்தோஷமான காரியமா எல்லாமே அவர் பார்த்துக்கிறார். அந்த அளவுக்கு நம்ம ட்ரஸ்ட் அங்க இருக்கு. மணி லெண்டர் இஸ் காலிங், ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி. God is taking care. Your husband is taking care. Praise God. Hallelujah. இந்த மன நிலைமைக்கு நீங்க வந்தீங்கன்னா வாழ்நாள் எல்லாமே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எதுவுமே எந்த இல்லையே, பிரச்சனை எந்த இல்ல, சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா இருக்கலாம், ஜாலியா. பிரச்சனை இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கலாம், ஏன்னா அதான் அவர் பாத்துக்கிறாரு. இதுதான் எக்ஸ்ட்ரீம் ஃபேத்.
praise God, hallelujah. அப்ப என்ன ஆகுதுன்னா மெடிடேஷன் என்ன வந்து நம்மளோட இட் மேக்ஸ் us more aware and sensitive. அதாவது 24/7 if God is with us, கடவுள் 24 மணி நேரம் என் கூடவே இருக்கிறாரு நீ நம்பும் போது உன்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல நீ பிக்ஸ் பண்ணிட்டேன்னா, ரீசெட் பண்ணிட்டேன்னா, அப்ப எப்படி இருக்கிறீங்கன்னா நீங்க எப்படின்னா நீ மெடிடேட் பண்ணினே இருக்கிற ஒரு நாளெல்லாம் அப்ப உங்களுடைய மைண்ட் என்ன ஆகுதுன்னா இட் மேக்ஸ் மோர் அவேர்னா இன்னும் உங்களுக்கு தெளிவா ஆக்குது. எப்படின்னாக்கா என் தேவன் என் கூட இருக்கிறாரு, நான் எதுவும் கவலைப்பட மாட்டேன். உங்களோட ரொம்ப சென்சிட்டிவா ஆயிடுறீங்க நீங்க வார்த்தைக்கு. இவ பிரச்சனைக்கு சென்சிட்டிவ் ஆகும். சென்சிட்டிவ்னா என்ன சொல்ற பாருங்களேன். சென்சிட்டிவ்னா என்ன? சென்சிட்டிவ்னா இப்போ நம்ம எந்த காரியத்துக்கு நம்ம ரொம்ப வந்து அக்செப்ட் பண்றோமோ அதுக்கு நம்ம சென்சிட்டிவா இருக்கோம். எந்த காரியத்துக்கு நம்ம ஈடு கொடுக்கறதுல அது நம்ம ஹார்ட்டா இருக்கு. ஹார்ட்டா இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம டிவி பாக்குறோம்னு வைங்களேன், 3 hour டிவி பாக்குறதுக்கு ஜாலியா டைம் போறதே தெரியாது. ஏன்னா அவங்க ஹார்ட் அதுக்கு எப்படி இருக்குதான், சென்சிட்டிவா இருக்குதான். ஆனா 1 hour ஜெபம் பண்ணதுக்கு முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஹார்ட் வந்து அந்த வசனத்துக்கு ஹார்டா இருக்கு. அப்ப நம்ம ஒரு நாளெல்லாம் மெடிடேட் பண்ணும்போது வார்த்தைக்கு நம்மளுடைய இது என்ன ஆயிடுது, இப்போ சென்சிட்டிவ் ஆயிடுது. உலக பிரகாரமான டிப்ரெஷனோ இல்ல பிரச்சனையோ டெத்ஸோ இதுக்கெல்லாம் வந்து நான் கண்டுக்கவே போறது நான் உங்களோட ஹார்ட் அங்க என்ன ஆகுது, ஹார்ட் ஆகுது. இப்ப என்ன முதல்ல எப்படி இருந்துச்சு, ஒரு பிரச்சனை ஒருத்தர் என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்க உடனே அழுந்து அப்படியே நொந்து போய் துணி கிழிச்சுக்கிற அளவுக்கு வேதனையில போய், ஏன்னா அந்த பிரச்சனைக்கு உன்னோட ஹார்ட் அவ்வளோ சென்சிட்டிவா இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒருத்தர் மூஞ்சுக்கு நேரம் முன்ன என்ன சொன்னாலும் ஐயோ இது எந்த இல்ல பார்த்து வச்சு போட்டு நான் போற பாரு, அப்போ அந்த பிரச்சனைக்கு ஹார்டா இருக்குது, யாருடைய வார்த்தைக்கு சென்சிட்டிவா இருக்குது. இந்த சென்சிட்டிவிட்டிக்கு நீங்க வந்தீங்கன்னா எதுவுமே உங்களை ஹர்ட் பண்ணாது. இதுதான் சாகுறது, சிலுவையில நம்ம மறிக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ ஒரு டெட் பாடி வெளியே இருந்தா அது நம்ம போய் அந்த டெட் பாடி ஒரு அடி அடிச்சுங்கன்னா ஏன் அடிக்குமா திருப்பி? ஏன்னா அவன் என்ன ஆயிட்டு இருக்கான். அந்த மாதிரி பிரச்சனை என்ன இருந்தாலும், மனுஷங்க என்ன செய்தாலும், எது காரியம் இருந்தாலும் என்ன ஆயிட்டு நமக்கு ஒரிக்கவே நம்ம ஏந்திக்கவே மாட்டோம், செத்து போயிருக்கோம். அதுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் ஆவில தான் எழுதணும். அப்ப ஆண்டோட கனெக்ட் ஆகும். பிகாஸ் கலாத்தியர் 2:10 என்ன சொல்லுது, ஆவில தான் தேவனோட கனெக்ட் ஆக முடியும், மாம்சத்துல கனெக்ட் ஆக முடியாது. பிரைஸ் காட். அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம தேவன் நம்மள வந்து விட்டு விலகுறதே இல்லை. நீங்க என்ன செய்யலாம்னா இதெல்லாம் சில டிப்ஸுங்க தான். நீங்க வந்து ஆண்டோடைய ஒரு மெதுவான மியூசிக் போடலாம். மியூசிக் கேட்கும்போது என்ன ஆகுதுன்னு தெரியுங்களா, அங்கேயும் நம்மளுடைய மைண்ட் எல்லாம் வேலை செய்யுது, எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு. மைண்டு, ஹார்ட், வேர்ட் ஆஃப் காட் எல்லாமே கனெக்டிவிட்டி இருக்கு. ஒரு மியூசிக் போடும்போது சங்கீதக்காரர் தாவீது ஒரு மியூசிக் ஹாப் வாசிச்ச உடனே அந்த ஒரு சப்கான்சியஸ் மைண்ட் சவுளுது, அப்படியே நிதானம். அப்ப என்ன ஆகுது, அங்க அந்த ஸ்பிரிட் என்ன ஆகுது. சோ நமக்கு டிப்ரெஷனோ பிரச்சனையோ போராட்டமோ வேலை மேல பிரச்சனையோ எதுவா இருந்தாலுமே நிதானமா ஆண்டோட மியூசிக் போட்டு நீங்க அப்படியே அமைதியா ஆகும்போது உங்களுடைய மைண்ட் எல்லாம் என்ன ஆகுது, செட்டில் ஆகுது. இப்போ உங்களுடைய ஹார்ட் என்ன ஆகுது, தேவனோட கனெக்ட். இப்ப நம்ம கண்ணை மூடுறதுல கூட நம்ம மைண்ட் அமைதியாகும். அதனால நம்ம நிறைய பேர் வந்து மெடிடேட் பண்ணும்போது பண்ணுங்கன்றது, ஏன்னா மைண்ட் அமைதியாகும். அப்படி ஆகும். அப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுனாக்கா, இப்போ வந்து நீ எப்போ வந்து ரொம்ப கான்சியஸா உலக பக்காரங்க கான்சியஸா இருக்கிறோமோ அப்பதான் அந்த சேட்டனிக் பவர் நம்மளுக்கு வந்து அதிகமாகுது. அது வந்து நம்மள ஈஸியா தொட முடியுது, ஏன்னா நம்ம மைண்ட் ஃபோக்கஸ்டா இருக்கிற பிரச்சனை மேல. அப்ப சேட்டனிக் பவர் என்ன ஆகுது, எல்லா அந்தரங்க சக்தி சாத்தான் எல்லாம் என்ன ஆகுது, அதாவது நம்ம மைண்ட் தான் சிந்தனை தான் சாத்தானே. எந்த மனுஷரோ இல்ல உண்மையாவோ அதுவோ கிடையாது, நம்ம மைண்ட் தான் சாத்தான். நம்ம மைண்ட சரி பண்ணிக்கனாக்கா சாத்தானுங்கிற ஒரு காரியமே கிட்ட வர முடியாது. அது வந்து சாத்தான் சோதிச்சுட்டான், சாத்தான அலோவ் பண்ணிட்டான், சாத்தானுக்கு நான் இப்படி விளாக்குறதுனால அவனுக்கு அதெல்லாம் இல்லை. நம்ம மைண்ட் தான் சாத்தான். அத்தை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா, if you correct the mind, reset the mind, no satanic power can have grip over you. அது கிரிப்பே கிடையாது. உன்னுடைய பிரச்சனை தான் இப்ப அதுக்கு கிரிப்பு, உன்னுடைய போராட்டம் தான் கிரிப்பு, உன் நோவு தான் கிரிப், டிசீஸ் தான் கிரிப்பு, உன் டிப்ரெஷன் தான் கிரிப்பு. அது நீங்க கிரிப் இல்லாத ஆயிடுச்சுன்னா எங்க போய் பிடிக்கும், அது கிரிப் இல்ல. அப்ப அந்த மைண்ட நீங்க ரீசெட் பண்ணணும். அவனுடைய வார்த்தை இல்ல ஃபுல்லா பைபிள் படிக்கணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும் வேணாம். சில வார்த்தைங்க உனக்கு, அதாவது பைபிளே படிக்க கூடாதுன்னு நான் சொல்ல, அதை நோட் பண்ணிக்கலாம். பைபிளே படிக்க கூடாதுன்னு நான் சொல்ல, பைபிள் படிக்கணும். ஆனா நீங்க கண்டினியூஸா ஆண்டவர் மேலேயே போக்கஸ்டா இருக்கிறதுக்கு சில வசனங்களை ஒரு நாளெல்லாம் தியானிச்சாலே ஒரு வசனத்துக்கு பவர் இருக்குது. அப்ப அந்த ஒரு வசனம் ஒரு நாளா 1000 வருஷம் தியானிக்கிறது, அது வந்து உங்களுக்குள்ள உள் மனதுல உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் ரீசெட் ஆகும்.
இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, 10 வருஷம் நீ காலைல படிச்சுட்டு போயிருவீங்க, உங்க மனசுல இருக்குமா? அது இருக்காது. எப்படி மைண்ட் ரீசெட் ஆகும்? அங்கேயே அது மறந்துடுவோம். இவங்க சொன்ன மாதிரி அங்கேயே மறந்துடுவோம். அப்புறம் பிரச்சனைங்க ஒன்னொன்னு வரும், நம்ம அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதே நீ ஒரே ஒரு வசனத்து ஒரு நாளெல்லாம் 1000 வருஷம் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும்? ஒர்க் ஆகும். அது பைஹார்ட் ஆயிடும், ஹார்ட்ல பைஹார்ட் ஆயிடும். அப்ப நான் உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ரீசெட் ஆகுது. அப்போ பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் எல்லாம் இப்ப என்ன ஓடுதுன்னு ஒரு வாரமா ஆண்டவர் நான் வந்து ப்ராஸ்பரஸா இருப்பேன், பண மரத்தை போல, நான் வயசானாலும் நான் கண்ணி தருவேன், இதுதான் ஓடுது. எனக்கும் எந்த பிரச்சனை என் கண்ணுக்கு முன்னாடி வந்தாலும் இல்ல 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 நான் கிரீன் அண்ட் ஃப்ரெஷ்ஷா தான் இருப்பேன். இப்ப நான் எந்த சிக்னஸ் நான் ஃபேஸ் பண்ணாலும் இல்ல இல்ல இது டெம்பரவரி, உயிரிழக்கிறனால எல்லாம் வயதானாலும் கனி தந்து ஃப்ரெஷ் அண்ட் கிரீனா இருப்பேன். இதுதான் ரிசல்ட். ஆக்சுவலி எண்ட் ரிசல்ட் என்ன சொல்லுங்க பாக்கலாம்? நீ கனித்தர மரமா இருப்ப, நீ ஃப்ரெஷ் அண்ட் கிரீனா இருப்ப, நீ பனை மரத்தை போல இருப்ப, நீ சீடார் ஆஃப் லெபனன் போல இருப்ப. திஸ் இஸ் தி எண்ட் ரிசல்ட். சோ வாட் எவர் யூ ஆர் சீயிங் நவ இஸ் a temporary one. அது கூட எப்ப மாறும்னு சொன்னா when you fix your subconscious mind with the word of God, when you reset the subconscious mind. Praise God. இதற்கு புரியுதுங்களா? Praise God. Hallelujah. So சில வசனம் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, நீங்க போய் படிக்கலாம். 1 Samuel 16:23, Ephesians 2:1-3, 1 Timothy chapter 2 verses 8, 2 Samuel chapter 6 verses 14. இந்த வசனம் என்னன்னாக்கா என்ன சொல்றதுன்னா எல்லாமே மியூசிக், அதுக்கப்புறமா கைய உயர்த்தி நம்ம வந்து துதிக்கிறது, டான்ஸ் ஆடுறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு. என்னன்னா நீ இப்படி கை இப்படி உயர்த்தி கண்ணை மூடி உயர்த்தும் உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து ஃபோக்கஸ்டு மைண்ட் எல்லாமே என்ன ஆகுது? நிதானம், உங்களுடைய ஹார்ட் ஆகிட்டு கனெக்ட் ஆகுது. ஸோ உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியாத காரியத்துல நீங்க இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி தேவனை கனெக்ட் ஆக நீங்க ட்ரை பண்ணலாம். அப்படி கனெக்ட் ஆக அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ட்ரைனிங்கும் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா நீங்க எனி டைம் நீங்க ஆனோட கனெக்ட் ஆகிருக்கு. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இதெல்லாம் நீங்க செய்யலாம். யூ கேன் ஜஸ்ட் லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ் அப் அண்ட் க்ளோஸ் யுவர். நீங்க லைட்டா நிறைய பேர் பாருங்க, இப்படி பாடி ஷேக் பண்ணினே பண்ணுவாங்க, பாத்தீங்கன்னா இப்படி முன்னாடி போயினே பாடுவாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க அந்த மாதிரி? என்னால சைலண்டா நிக்கவே முடியாது, ஆடினே தான். அப்படி ஆடும்போது கூட ஸ்லோ ஆகும். சயின்டிபிக்ல இப்படி பண்ணும்போது கூட இப்படி நம்ம சப்கான் அப்படியே நம்ம ஹார்ட் அப்படியே ஆடும். அதுக்கு தான் அதெல்லாம் நடக்கிறது. Praise God. Hallelujah. Thank you Jesus. அப்போ என்னன்னா நம்ம when you slow down your mind you get into heart zone. உங்க மைண்ட் நீங்க ஸ்லோ பண்ணும்போது when you slow down your mind you get into heart zone. அப்போ ஒரு மணி லெண்டர் போன் பண்றான், இல்ல ஒரு பேங்க்ல இருந்து போன் பண்றான், இல்ல ஒரு ஆபீஸ்ல பிரச்சனைனா அது வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணாம நீங்க அப்படியே ஆண்டவரோட தியானத்துல போகும்போது உங்களுடைய ஹார்ட் ஜோனுக்கு நீங்க கனெக்ட் ஆகுங்க. உங்களோட மைண்ட் ஸ்லோ. இவங்க சொன்னாங்க இல்லைங்களா, என் கூட தான் வேலை பண்றாங்க. ஏன்னா இது ஆக மாட்டேங்குதுக்கா எவ்வளவுதான் பண்றது, இவங்க ஃபீட்பேக்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதோ அதாவது நான் கூட சைலண்டா சொல்றேன், இதுதான் நம்ம ஆகுது, வெறும் நன்றி சொல்லு ஆகுது, நன்றி சொல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த வாரம் மட்டும் நான் பாக்குறேன், அம்மா ஃபுல் கலன்னு உற்சாகமா இருக்கிறவங்க, ஆட்டோமேட்டிக்கா திங்ஸ் நடக்குது. எப்படி ஆச்சு? நீ எதனா எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டியா? இன்ஃபேக்ட் இந்த வாரம் இல்ல, போன வாரம் வரைக்கும் எஃபர்ட் ரொம்ப போட்டிருக்கிறாங்க. ஆனா அப்பெல்லாம் வந்து ஒண்ணுமே நடக்கல. இந்த வாரம் எஃபர்ட்லெஸ்ஸா ஆச்சு எல்லாமே. என்னன்னா தியானம். எல்லாருமே அவ்வளவுதான். எந்த காரியமே நீ எஃபர்ட் போட வேண்டியதே இல்லை, எஃபர்ட்லெஸ்ஸா ரிசல்ட்ஸ் பாக்குறீங்க. எப்போன்னு சொன்னீங்க, நீங்க மெடிடேஷன் கண்டினியூ தான் ஆனோட கனெக்டிவிட்டி. இதுதான் ஆனோட சொல்றாரு, நீ சும்மா இரு, நான் பேட்டர்ல பாத்துக்கிறேன். இதுதான் அர்த்தம். சும்மா இருந்தா வேலை வெட்டி இல்லாம நம்ம தியானம் சும்மா இருக்க கூடாது, நம்ம மைண்ட் சும்மா இருக்க கூடாது, எனி டைம் ஆண்டவரோட. அப்போ நம்ம உடம்பு வந்து எஃபர்ட்லெஸ்ஸா எல்லாமே நடக்கும். பிரைஸ் காட். அப்ப நம்ம மைண்ட் எப்படின்னு சொன்னா ஒரு சாப்டர் பாக்ஸ் போல கான்ஸ்டன்ட்லி இந்த மைண்ட் என்ன பண்ணா, இது இப்படி ஆயிடுச்சு, அது அப்படி ஆயிடுச்சு, இந்த வேலை பண்ணாத, ரெஸ்பான்சிபிலிட்டி அது இது. ஏன்னா அவன் கண்டினியூஸா சாப்டர் பாக்ஸ் போல. ஓகே, அவங்களுக்கு போன் பண்ணி பேசி, இவங்களுக்கு போன் பண்ணி பேசி, இது என்னாச்சு அது என்னாச்சு, கண்டினியூஸா சாப்டர் பாக்ஸ் மாதிரி நம்ம மைண்ட். அது ஸ்லோ டவுன் பண்றது இந்த வசனம். அப்படின்னு நிதானிக்க ஸ்லோ பண்ணும். எது எடுத்தாலுமே அதெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. எந்த சுச்சுவேஷனும் அப்படின்னு ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஸ்லோ டவுன் பண்ணணும், ரெஸ்பாண்ட் பண்ண கத்துக்கணும். என்ன பண்ணலாம் இதுக்கு? ஆண்டவரே நீ எல்லாம் இன்னுமே பண்ண வேண்டாம், ஆண்டவரே பாத்துக்கோ. வாட் டு டு ஃபார் திஸ்? லார்ட் டேக் கேர். லெண்டர் கால் பண்றா, லார்ட் டேக் கேர். ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி. ஏன்னா அதாவது நம்ம இயேசுக்குள்ள இருக்கு. உடன்படிக்கைங்கிறது நமக்கும் தேவனுக்கும் கிடையாது, இயேசு கிறிஸ்துக்கு பிதாவும். நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம்.
பைபிள்ல இருக்கிற ஒரு சின்ன பிக் ப்ராமிஸ், ஸ்மால் ப்ராமிஸ் எல்லாமே இயேசுடையது. இயேசுக்குள்ள இருக்கிற நீ எந்த பிளெஸிங் உங்களுக்கு வேணுமோ சொல்லி எடுத்துக்கோ. சிம்பிள், சொல்லி எடுத்துக்கோ. உந்துதான் எப்ப நான் ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு, எல்லா ஆசீர்வாதம் எந்துதான், நானும் ஒரு வேற இல்ல, நம்ம ஒட்டி பிறந்தவங்க அப்படின்னு யோசிக்கும் போது எல்லா ஆசீர்வாதம். அப்ப நீ செழிப்ப, பண மரத்தை போல எங்க செழிக்குவ? வேலையில செழிக்குவ, குடும்பத்துல செழிக்குவ, பணத்துல செழிப்ப, ஸ்பிரிச்சுவல் செழிப்ப, எல்லாமே அந்த ஆசீர்வாதம் உங்களுடையதும் என்னுடைய. எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப நீங்க அதுவே சேஞ்சஸ் கொஞ்சம் தான் பாத, ஒரே வாரம் தான். இன்னும் நீங்க பண்ண எப்படி இருக்க போகுது வாழ்க்கை. வாவ், அமேசிங்கா இருக்கும். எதுவுமே டென்ஷன் இல்லை, எதுவுமே எல்லா காரியங்களுமே இந்த ட்ரெடிஷன்ஸ், ரிச்சுவல்ஸ் நம்ம எல்லாரும் பாக்குறோம் இல்லைங்களா, இது எல்லாமே நமக்கு அது பெருசாவே தெரியாது. ஏன்னா அதெல்லாம் இல்ல. ஆக்சுவலி என்னன்னா இயேசு நம்மளும் அவ்வளவுதான். நம்ம 2 பேரும் ஒண்ணு. பைபிள் ஃபுல்லாவே இயேசு கிறிஸ்து தான். அவங்க 1008 விஷயம் பைபிள்ல பண்ணிருக்காங்க. இட்ஸ் ஓகே. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, நீங்க நம்பினீங்கனாலே போதும். பிரைஸ் காட், ஹalleluya. அப்ப எப்படின்னா putting of the old man, எபேசியர் 4வது அதிகாரம் 22 24 வசனம். Ephesians chapter 4 verses 22-24. Put off the former conduct, the old man. என்ன பண்ணணுமா? பழைய மனிதனை தூக்கி போடணும். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லித்தர. பழைய மனிதனை நம்ம தூக்கி போடணும். Okay, the old man, you have to throw your old man. If you see yourself in 5 senses, 5 புலன்கள் என்றாங்களா, என்னது? 5 அறிவு. அந்த மாதிரி உங்களை நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்களேன், போன வாரம் வந்து வரைக்கும் நீங்க எப்படி உங்களை பாத்தீங்க, நீ இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, எப்பவுமே நானே, how you look yourself, அதான் ரொம்ப முக்கியம். போன வாரம் நான் சொல்லிருந்தேன், how do you look yourself. நீங்க எப்ப பார்த்தாலும் வந்து நீங்க உங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. என்ன எப்பவுமே ஒரு டவுட், நான் கரெக்டா பண்ணுவேனா, நான் கரெக்டா பேசிருப்பேனா, நான் அது இப்படி, நான் இவ்வளவுதான், என்னால முடியாது, என் வாழ்க்கை இவ்வளவுதான். சோ இப்படி எல்லாம் நீங்க இதெல்லாமே பழைய மனுஷன். என்னால வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியாது, ஐ கேனாட் கம் ஓவர், ஐ கேனாட் சக்சீட், ப்ராஸ்பர் அப்படின்ட்டு நீங்க எல்லாம் நினைக்கிறது எல்லாமே பழைய மனுஷன். இந்த பழைய மனுஷனை நீங்க எப்ப நீங்க வந்து வச்சு நிற்கிறீங்களோ உங்களுக்குள்ள, நீங்க பழைய மனுஷனை போத்தி நிற்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா 5 அறிவுல இருக்கிறீங்க. 5 senses புரிஞ்சுக்கணும். தீஸ் ஆர் தி ட்ரூத்ஸ். ஃபேக்ட்ஸ் இல்ல, ஃபேக்ட்ஸ் உலகத்துல நடக்குது, ட்ரூத் ஆண்டவரால நடக்குது. பிரைஸ் காட். அப்போ யாருக்குமே ஆவியில கனெக்ட் ஆகுது யாருமே உன்னை நான் வந்து அக்யூஸ் பண்றேன்னு வைங்க. இப்போ நீ இவ்வளவு தப்புன்ட்டு, அவ்வளவு தப்பு நான் சுத்தி காமிச்சேன்னா நான் 5 அறிவுல தாக்குறேன். ஏன்னா தேவன் சொல்றாரு, தப்பு பண்ணுங்க, பண்ணாதவங்க முதல் கல் எடுங்க. உன் கல்லுல இருக்கிறத ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணின்னு அப்புறம் மற்ற கண்ணுல வாழ்றாரு. அப்ப யாருன்னா அவ ட்ரை பண்ணாங்கன்னு நீ சரியில்லைன்னு நீங்க நினைச்சுக்கணும். 6 அறிவுல இல்லை இவங்க, 5 அறிவுல இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப நீங்க ஈஸியா எடுத்துக்கணும். இப்ப பார் எக்ஸாம்பிள், இப்ப நாய் கொலைக்கே வருது, 5 அறிவு தானே நாய்க்கு, அது கொலைக்கே வருதுன்னு துரத்துட்டு நீங்க பின்னாடியே ஓடுறீங்களா, இப்படி பண்ணிட்டே இல்ல, ஏன்னா அதுக்கு தெரியாது. அதே மாதிரி மனுஷர்களுக்கு தெரியாது. இப்படி நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த மனுஷன் கோவம் வராது, தெரியாம பண்றாங்க பாருங்க. சோ 6 அறிவுல யார் இருக்கிறாங்கன்னா, கலாத்தியர் 2:10 போல, ஏன்னா யாரு ஆவில தேவனோட கனெக்ட் ஆகணும்னு அவங்க தான் 6 அறிவுல இருக்கிறாங்க. அப்ப இந்த 5 அறிவு நம்ம தூக்கி போடணும். 5 அறிவுல சிந்திக்கிற காரியம், whoever thinks in the mind with 5 senses, they are all wearing the old man. அந்த old man தூக்கி போடணும். இப்போ எப்படி தூக்கி போடுறது? feelings are in subconscious, send it to cross. இந்த ஒரு ஃபீலிங்ஸோ நம்மள வந்து இமோஷனலா வீக் பண்ற ஃபீலிங்ஸ் நம்ம எங்க வாங்கணுமா? சிலுவைக்கு செத்து போ, ஃபீலிங்க இந்த ஃபீலிங்க போ, செத்து போ, ஓடி போயிடு அப்படின்ட்டு அது மாதிரி அனுப்பினே இருந்து பாருங்களேன். எதுவுமே நீங்க செத்து போறீங்க, அந்த ஒரு காரியத்தை செத்து போறீங்க. பிரைஸ் காட். அப்ப நீங்க ஒரு புதிய மனுஷனுங்க மேல போறீங்க. பிரைஸ் காட், ஹalleluya. இப்போ வந்து மன்னிப்பு பத்தி கொஞ்சம் பேசலாம். forgiveness முக்கியமா ஒரு மனுஷனுக்கு தேவை. நல்லா இருக்கணும்னா, சிக்னஸ் இல்லாம, டிசீஸ் இல்லாம, ஃப்ரெஷ் அண்ட் கிரீனா இருக்கணும்னா, ஓல்ட் ஏஜ்லயுமே நீ ஃப்ரூட் கொடுக்கணும்னா, பனை மரத்தை போல நீங்க ப்ராஸ்பரஸா இருக்கணும்னா, சீடார் ஆஃப் லெபனன் போல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா, forgiveness is more important. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மன்னிப்பது போல் நீ பிறரை மன்னி, இல்லைன்னா என்ன ஆயிடுவேன்? அதெல்லாம் ஒன்னும் ஆக மாட்டேன். ஆக்சுவலி அப்படிலாம் நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ மன்னிக்கல அவ்வளவுதான், ஆண்டவனை மன்னிக்க மாட்டா, அவர் ஆல்ரெடி மன்னிச்சாச்சு. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை மன்னிச்சு, நீ மன்னிச்சா உனக்கு நல்லது. அதுதான் சொல்ல வர்றாரு. நம்ம என்ன பண்ணிட்டோம், நீ மன்னிக்கலன்னா அப்படியே ஒரு த்ரெட்,
எப்படி மன்னிக்கிறது? சப்கான்சியஸ் மைண்ட்ல உட்கார்ந்து இருக்குது, நான் மன்னிச்சுட்டேன் மறந்துட்டேன்ற, ஆனா அவங்க நினைக்கும் போது வேதனை. அப்ப இன்னும் நீங்க இன்னும் அந்த ஒரு 5 சென்ஸ்ல நீங்க இருக்கிறீங்க, இன்னும் பிட்டர்னஸ்ல என்ன இருக்கிறீங்க. எப்படி மன்னிக்க முடியாது? மன்னிப்புங்கிறது வந்து அதான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். மார்க் 11:22, 23, 24, 25 ஃபர்கிவ்னஸ் பத்தி நீங்க படிக்கலாம். ஃபர்கிவ்னஸ்க்கு மீனிங் என்ன சொன்னா, மன்னிப்பு என்றால் அந்த காரியங்களை சிலுவைக்கு அனுப்புவது. Send it to cross. மன்னிப்பு, forgiveness meaning send it to cross. Praise God. 2 things நம்ம கத்துக்க போறோம் இப்போ. Okay, 2 things. Offender, offense. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க என்ன இப்ப லாஸ்ட் வீக் வந்து நீங்க எல்லாம் வந்து சிந்திச்சிங்க, என்னன்னாக்கா Psalms 92 நீங்க சிந்திச்சிங்க. அதை நீங்க கண்டினியூ பண்ணணும். அதோட சேர்த்து இத்த நீங்க சிந்திக்கணும். You have to think of this. என்னன்னா offender, offense. 2 காரியம். offenderனா யாரு? நான் உன்னை குற்றப்படுத்துற பாருங்க, உன்னை நான் ஹர்ட் பண்றேன், நான் வந்து offender. offense என்ன? உனக்குள்ள இப்ப வந்துக்கிற ஒரு வலி, அந்த காயம், அந்த ஹர்ட் நான் குடுக்கற பாரு, அந்த ஹர்ட், அதுதான் எம்பாரஸ்மெண்ட் கொடுக்குது பாருங்க, உங்களுக்கு வேதனை கொடுக்குது பாரு, அதுதான் offense. 2 காரியம். இப்ப நம்ம எத்தனை பேருக்கு இது நடந்திருக்குது? நம்ம வந்து கத்துன்னு இருக்கிறோம், ஆனஸ்டாவே நான் ஆன்சர் பண்ணலாம். நான் மன்னிச்சிட்டேன், நான் மறந்துட்டேன், ஆனா அவங்க ஞாபகம் வரும்போது எனக்கு வேதனை ஆகுது, எனக்கு கசப்பு வருது. அதுக்கு தான் இது எப்படி போறது நான் கத்து கொடுக்க போறேன். நியாயமா நீங்க சொன்னீங்கன்னா பதில் எத்தனை பேருக்கு இருக்குதாங்க? வெரி குட். நான் மன்னிச்சுட்டேன், மறந்துட்டேன், அவங்க மேல எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா அவங்க நினைச்சா இப்படி பண்ணிட்டாங்களேங்கிற ஒரு ஞாபகம் வருது இல்லைங்களா? எல்லாருக்குமே அவ்வளவு. இது வந்து இயல்பு. திஸ் இஸ் நார்மல். இப்படி ஹர்ட் பண்ணிட்டாங்களே, அவங்க செத்துச்சுக்குவாங்க கூட, நாட் a joke. அவங்க இறந்திருப்பாங்க, அவங்க செத்து இருப்பாங்க. ஏட் அந்த ஒரு வேதனை இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இருக்கும். 20 years 30 years. அதனால நான் பாதி வீக் ஆயிட்டு இருப்போம். எத்தனை பேர் அக்ரி பண்றீங்க? So offender you forget and forgive. Offender you forgive. Offense is what you have to send it to cross to overcome sickness. மனுஷர் நீங்க offender மன்னிச்சிட்டீங்க, ஆனா அந்த எம்பாரஸ்மெண்ட் இருக்குது பாருங்க, அந்த offense, இதுதான் உங்களை சப்கான்சியஸ் மைண்ட்ல உங்களை ஹோல்ட் பண்ணிக்குது டைட்டா. புரியுதுங்களா? ஏன் நோவு? ஏன் அவங்க இருக்கவும் மாட்டாங்க, செத்தோ போயிட்டு இருப்பாங்க, இல்ல அவங்க கடவுள்கிட்ட மன்னிக்கிட்டு அவங்க நல்லா தான் இருப்பாங்க. நமக்கு சம்டைம்ஸ் பாக்குவோம், என்னடா இது அவங்க நல்லா இருக்கிறாங்களே, என்ன துரோகம் பண்ணா நான் இப்படி இருக்கிறேன், ஏன்னா நீ மன்னிக்கல. சோ மன்னிக்கிறதுனால இயேசுவை மன்னிக்குவாரு, அவர் மன்னிச்சாரு. மன்னிக்கிறதுனால நீங்க நல்லா இருக்குவீங்க. பிரைஸ் காட். 2 விஷயம் offender, offense. இன்னைக்கு ஒருவேளை offender மேல உங்களுக்கு பிரச்சனை இல்ல, நான் மன்னிச்சுட்டு மறந்துட்டேன், அந்த offense உங்களை வந்து உங்களை காயப்படுத்தி துன்புறுத்தி உங்களை வேதனைப்படுத்தி உங்களுக்குள்ள நோவாக்குதுன்னா அந்த offense சிலுவைக்கு அனுப்பணும். இன்னைக்கு அதான் நம்ம செய்ய போறோம். இந்த வாரம் எல்லாம் அதுதான். அப்புறம் எப்படி தெரியுமா இருக்கும்? நம்மளே அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணுவோம், வாங்க ப்ளீஸ் இன்னைக்கு லஞ்சுக்கு வீட்டுக்கு. ரோட்ல பார்த்தாலும் நம்ம அழகா சிரிச்சு பேசுவோம். அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஃபீலிங் இருக்கும்? நம்ம அழகா ஸ்மைல் பண்ணுவோம். அவங்க நினைக்கும் போது நம்ம எஃபிஷியன்ஸ்ல 1:3 பிலிப்பியன்ஸ் 1:3 என்ன பார்த்தோமோ, யார ஞாபகப்படுத்தும் போதோ நன்றி சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம காயப்படுத்தின மனுஷனை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி. அதுதான் அது சென்டிங் இட் டு கிராஸ். எம்பாரஸ்மெண்ட் அனுப்பணும். பிரைஸ் காட். இதுதான் பரிபூர்ண கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டிங்கிறது இங்கேயும் அங்கேயுமா இல்ல, முழுசா நான் இயேசு மற்றொரு இதுதான் ஒரு உலகம். அவர் சொல்றாரு, உலகத்துல தான் இருப்ப, பிரிச்செடுப்ப. எப்படி இருக்க முடியும் பிரிச்சு? உலகத்துல இருந்து பிரிஞ்சிருந்தாலும் உலகத்தோட கலக்கிதான் இருக்கிறாங்க இன்னி வரைக்கும். பிரித்தெடுப்புங்கிறது இன்னைக்கு எனக்கு சுத்தி எந்த பிரச்சனை இருந்தாலும் அது என்னதே இல்லை, நான் சந்தோஷமா இருந்தா நான் மாத்திரதான் உண்மையான கிறிஸ்து. நான் கிரைஸ்ட ஃபாலோ பண்றேன். இன்னைக்கு உலகம் நிறைய ட்ரெயின் பண்ணுது, சபைகள் நிறைய ட்ரெயின் பண்ணுது. ஆனா எவ்வளவுதான் பாருங்களேன், நான் நம்ம சபைங்களை பாத்தீங்கன்னாக்கா, எல்லா சபை சொல்ல, சில சபைகளை பாத்தீங்கன்னா 20 வருஷம் விசுவாசி இருப்பாங்க, ஆனா இன்னுமே பிரச்சனை போராட்டத்துல இருப்பாங்க. ஏன்னா அந்த சக்தியும் அவங்க வெளிப்படுறது, இன்னும் அந்த சக்தியும் தெரியல. இந்த சக்தி நீங்க புரிஞ்சுக்கணும். வாழ்நாளெல்லாம் என்ன பிரச்சனை வந்தாலும் அது உங்களுக்கே இல்லை. உண்மையா நான் யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அது வர்றதுக்கு முன்னாடி நான் அனுப்பிச்சு விட்டுறேன் ஆண்டவர்கிட்ட, அப்பா பாத்துக்கோங்க, நீங்க தான் ஹஸ்பண்ட் பாத்துக்கோங்க. ஒரே உண்மையா இதுதான் நடக்கும். ஸ்டார்டிங் நீங்க நினைக்கலாம், ஏன்னா நான் ஆண்டு கிட்ட சொல்லிட்டேனே இன்னும் நடக்கலையே அப்படின்ட்டு. டோன்ட் எவர் திங்க் அப்படி. நீங்க சிந்திக்கிறே தப்பு. ஏன்னா ஐம் சேயிங் நோ லார்ட் யூ ஹேண்டில் மை டெட்ஸ் ன்னு சொல்லிட்டேனே, ஆனா இன்னும் இந்த லெண்டருக்கு ஃபோன் பண்றானே, இட்ஸ் பிகாஸ் யூ ஸ்டில் ஃபோக்கஸிங் ஆன் இட். இப்ப உன்னதே இல்லைன்னா நீ எதுக்கு அதை பத்தி யோசிப்ப? கரெக்டா?
இப்ப இங்க ஒரு 1000 rupees இருக்குது, அது உந்து இல்ல, நீ வந்து எடுப்பியா? எடுக்க மாட்டேன். அந்த மாதிரி உங்க பிரச்சனை உன் டேபிள் மேல இருக்குது, அது உந்தே இல்ல, நீ ஏன் அதுகிட்ட போவ? அது உந்தே இல்லையே. பிகாஸ் யுவர் ஹஸ்பண்ட் லார்ட் ஜீசஸ் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் இட். இந்த மனநிலைமைக்கு நீங்க வரணும். இப்போ நம்ம மன்னிப்பது பத்தி பேசுங்க. Praise God. Proverbs 23:7 பார்க்கலாம். If there is hurt or corruption in subconscious mind, eventually it will turn into sickness. Praise God. படிமா. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான், குசியும் பானம் பண்ணும் என்று. இல்ல, அது மட்டும் போதும். இன்னொரு படிச்சிடு. அவன் இருதய எல்லாரும் கவனமா கேட்கலாம் இத. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். Praise God. என்ன ஒரு சத்தியம் பாத்தீங்களா? அவன் இதயத்துல அவன் எப்படி, how he thinks in his heart. If the heart is corruptedனா கெட்ட விஷயம் இல்ல, corrupted with your problems, with your financial issues, with your depression, your heart is corrupted. அப்படி கரெக்ட் ஆகும்போது அவன் எப்படி இருக்கிறானோ இதயம், வாழ்க்கை எப்படியா இருக்குமா? அப்படியே தான் இருக்குமா? பாத்தீங்களா? And eventually it will become a sickness. Praise God. அதுவே நோயா மாறிடும். அப்ப யார் காரணம் நோய் வர்றதுக்கு? சாத்தான் நல்லா கொண்டு வர்றது இல்ல, நம்ம மைண்ட் தான். Praise God. இன்னைக்கு அந்த ஒஃபென்சர், அந்த ஒஃபென்ஸ் தான் தூக்கி போடப்படும். Praise God. சேஞ்சஸ் பார்க்கணும். உண்மையா உங்களோட ஹெல்த்ல சேஞ்சஸ் பார்க்கணும். நான் பார்த்திருக்கேன், லைவ் எக்ஸாம்பிள் நான் பார்த்திருக்கேன். நான் என்னுடைய சரீரத்துல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்திருக்கேன். உண்மையா என்னால கை கூட தட்ட முடியாத ஒரு காலம் ஆயிடுச்சு. எனக்கு கை கூட தட்ட முடியாது. இப்படி தட்டினா எனக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி, அவன் நரம்பு வலி மன்னிக்க முடியாதுனால. இன்னைக்கு காலையில நான் முழிக்கும் போது, இந்த ஒரு விரல மட்டும் இன்னுமே இருந்துச்சு. இன்னைக்கு காலையில முழிக்கும் போது நான் ரியலைஸ் பண்றேன், அந்த இது இப்படி பண்ணா ஷாக் அடிக்கிற மாதிரி ஸ்ப்ரிங் வந்து அது கூட இல்லை இன்னைக்கு எனக்கு. ஆண்டவர் அவ்வளவா, ஏன்னா ஆண்டவரோட நம்ம ஒட்டி பெருக்க நம்ம அதை சிந்திக்கும் போது, நானும் ஒரு வேறு இல்லை. இயேசு ஹெல்தியஸ்ட் பர்சன் எனக்குள்ள இருக்கும்போது, சுகம் கொடுக்கும் தெய்வன் எனக்குள்ள இருக்கும்போது, எப்படி எனக்குள்ள இருக்கும்? நான் வந்து என்ன அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆமா, சோ வாட் எவர் ஐ எம் ஃபேசிங், அது எந்த இல்ல, நோவு எடுக்கும். எப்படி ஓவர் கம் பண்றது? வலி எடுக்கும். வலியில தான் இருந்தேன் நான். ஆனாலும் இதை எந்த இல்லைன்னு இக்னோர் பண்ணு. ஆனா இந்த வலி எப்படி இருக்குன்னா, ஒரு செகண்ட் நமக்கு இப்படி குத்துற மாதிரியே இருக்கும். அப்புறம் மைண்ட் விட்டு போக முடியுமா? அதுல ஆனாலும் அது இருந்தாலும், ஆண்டவர் இது எந்த இல்லை, நான் அனுப்பிட்ட சிலுவைக்கு நீங்க என்ன குணமாக்கிட்டீங்க, காயப்பட்ட கரத்துல நான் குணம் ஆயிட்டா, ஹீல் பை wounds of Christ. இந்த மெடிடேஷன் தான் ஒரு நாளெல்லாம் பண்ணுவேன். அப்ப என் சப்கான்சியஸ் மைண்ட்ல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஐ எம் ஹெல்தி. அதனால எது இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஏன்னா எண்ட் ரிசல்ட் என்ன, முடிவு என்ன? I am flourishing like a palm tree, like cedar of Lebanon. வயதானாலும் கனி கொடுப்பேன். இதுதான் மெடிடேஷன். Praise God. இந்த ரெண்டு ஒஃபென்சர். அப்ப நம்ம எப்படின்னாக்கா, walking in forgiveness is key of meditation. தியானத்திற்கு திறவுகோலே நம்ம மன்னிப்பு நடக்கிறது, forgivenessல நடக்கிறது. யாரா இருந்தாலும், என்ன செஞ்சிருந்தாலும், எவ்வளோ எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன், இது மட்டும் நான் மன்னிக்க முடியாதுன்னா நீங்க தான் கஷ்டப்படணும் உங்க நலனுக்காக. Praise God. Hallelujah. இப்போ என்னன்னா, ஒரு சின்ன வயசுல ஒரு டீச்சர் திட்டிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. ஒரு டீச்சர் சின்ன வயசுல, சோ அந்த டீச்சர் யார் இப்போ? offender. ஓகே, அந்த இப்ப அந்த டீச்சர் கர்ஸ் பண்ணிட்டு, நீ உருப்படவே மாட்டேன்னு, இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சப்கான்சியஸ் மைண்ட்ல செந்துல. இப்ப அந்த டீச்சர் வந்து அஃபெண்டர், டீச்சர் மறந்துட்டேன். ஒரு காரியத்துல நீங்க ஃபெயில் ஆகும்போது, வாழ்க்கையில ஏதாவது ஃபெயிலியர் ஆகுது வாழ்க்கையில, இந்த மிஸ் எப்படி கர்ஸ் பண்ணிச்சு சின்ன வயசுல, இன்னைக்கு வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு. அப்ப அந்த ஆஃபென்ஸ் நம்ம ஹார்ட்ல இருக்குது. ஓகே, இப்போ ஒரு வேளை வந்து நம்ம வாழ்க்கையில இப்போ ஒரு அப்பா வந்து செய்ய வேண்டிய கடமை செய்யாதாயிட்டு இருக்கலாம் சின்ன வயசுல. அதனால என் வாழ்க்கை வந்து தடுமாறி போயின்னு இருக்குது. ஒஃபெண்டர் அப்பா மேல அன்பு இருக்குது, நான் மறந்துட்டேன், மன்னிச்சுட்டேன். ஆனா அந்த ஒஃபென்ஸ் நம்ம ஹார்ட்ல, என் அப்பா மட்டும் கரெக்டா இருந்திருந்தா என் வாழ்க்கை இப்படி இருந்திருக்காது இல்ல. கரெக்டா? ஒரு ஹஸ்பண்ட் சரியில்லை, என் ஹஸ்பண்ட் மாத்திரம் சரியா இருந்திருந்தா என் வாழ்க்கை இப்படி தடுமாறி இருக்காது இல்ல. அதுதான் ஒஃபென்ஸ், எம்பாரஸ்மெண்ட், நமக்கு வேதனையை கொடுக்குற ஒரு காரியம். கரெக்டா? நான் இப்ப ரொம்ப பிராக்டிக்கலா பேசினேன். Praise God. இந்த ஒஃபென்ஸை நீங்க தூக்கி போட்டுட்டீங்கன்னா சிலுவையில, நீங்க சக்சஸ்ஃபுல் ஆயிடுங்க வாழ்க்கையில. இதுதான் ஆக முடியாத மனுஷங்க. நீங்க யோசிக்கலாம், மன்னிச்சுட்டு தானே, மறந்துட்டு தானே, I forgot, I forgave. அந்த ஒஃபென்ஸ் உங்களை வந்து நெருக்கி நிற்குது, ஒரு நாள் நெருக்குது. அந்த வேதனை உங்களால தாங்கவே முடியறது நினைக்கும் போது. ஒருத்தரை மன்னிச்சு வரும்போது இன்னொருத்தர் பிரச்சனை பண்ணி வேதனை கொடுக்குறாங்க. சரி, இதை மன்னிச்சுட்டு வரும்போது இன்னொருத்தர் வேதனை கொடுக்குறாங்க.
கரெக்டா பேசுறேன்னா இன்னொருத்தர் இல்லீங்களா, ஒருத்தர் மாத்தி ஏதாவது ஒரு ஹர்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். எப்படி ஆண்டவரே இது எந்தே இல்ல, நீ பண்ணி பாருங்க, லெட் கோ பண்ணினே இருக்கும். ஆமா, அப்ப வாழாமல் லெட் கோ பண்ணினே இருக்கணும். இட்ஸ் ஓகே. சமாதான, சந்தோஷம், நிம்மதி, அமைதி, ஹெல்த் இஸ் யோர்ஸ். அதுக்கு நீங்க சுதந்திரவாளி ஆயிடுறீங்க. Praise God. Hallelujah. அப்போ forgiveனா என்னன்னா, the meaning of forgivingனா no longer holding the grudge or anger on that person. இன்னுமே அந்த மனுஷன் மேல அந்த இருக்கிற அந்த காரியத்தை நம்ம மனசுல பிடிக்க கூடாது. அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஹோல்ட் பண்ணாதீங்க, டைட்டா ஹோல்ட் பண்ணாதீங்க. no longer ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. இன்னுமே அந்த விஷயத்தை நீங்க பேசக்கூடாது. என்ன ஆகுதுன்னா, ஆன கதை தானே, நான் சும்மா பேசுறேன், நான் ஃபேஸ் பண்றேன், இது இன்னைக்கும் நான் ஃபேஸ் பண்றேன், இத பத்தி பேசாதீங்க, பள்ளியக்காரர்கள் பேசாதீங்கன்னா நான் வேற சொல்றேன், அதனால ஒண்ணும் இல்ல, நான் வேற சொல்றேன், டெய்லி லைஃப்ல நான் ஃபேஸ் பண்றேன். ஒருத்தர் பத்தி பேச்சு வந்துச்சுன்னா, ஐயோ இவங்களா அந்த காலத்துல இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, சும்மாவா இப்படி கஷ்டப்பட்டுக்கிறாங்க, அந்த மாதிரியா பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிடும். லிங்க் வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க பள்ளிஸ் வரைக்கும். அப்ப அந்த மனுஷனோட குற்றத்தை நீங்க என்ன பண்ணுங்க, திருப்பி எடுத்துட்டு வரீங்க. இப்ப எடுத்துட்டு வரதுனால உங்க மைண்ட்ல என்ன ஆகுதுன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நீங்க நினைக்கலாம் அது பழைய காரியம்ட்டு, ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க சப்கான்சியஸ் மைண்ட் தூங்குது பாருங்க, இதெல்லாம் இல்லன்னு தூங்கும் போது நீங்க எழுப்பி ரெஃப்ரெஷ் பண்றீங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிடுங்க, பாரு இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க உங்ககிட்ட. அப்ப என்னன்னாக்கா, உங்களோட ஏற்கனவே நீங்க கசப்பா இருக்குது மனசு, நீங்க இன்னொரு லேயர் ஆட் பண்றீங்க, உங்களுக்கே தெரியாம இன்னொரு லேயர் அன்ஃபர்கிவ்னஸ், இன்னொரு பிட்டர்னஸ் சுத்தி விடுறீங்க அந்த அந்த இது மேல, எம்பாரஸ்மெண்ட் மேல. அப்ப என்ன ஆகுது, திருப்பி ரெஃப்ரெஷ் ஆகுது, என்னது கசப்பு. அப்ப நோ என்ன ஆகுது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா நேத்து நல்லா மாதிரிக்கு திருப்பி இன்னைக்கு நோது, நேத்து இந்த நோ நல்லா மாதிரி இருந்துச்சு திருப்பி நான் வலிக்குது, ஏன்னா நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணினே இருக்கிறீங்க. அப்படியே ஸ்டிர் அப், அப்படியே சும்மா மேல மேல மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் ஆட் பண்ணி கிளறினே இருந்தீங்கன்னா எப்ப முடியுது அந்த வாசனை, மசாலா வாசனை எப்ப போறது, கிளறினே இருந்தா மசாலா வாசனை எப்ப போறது. ரைஸ் கரெக்டா கரெக்டா. அப்ப அது சாப்பாடு அப்படியே நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மசாலா வாசனை நல்லா இருக்காது. நம்ம உடம்பும் அப்படிதான், சரீரமும் நல்லா இருக்காது. புரியுதுங்களா? ஏன் இந்த நோவு, ஏன் இந்த கால் நோவு, ஏன் இந்த கை நோவு, ஏன் ஜாயின்ஸ் நோவு? ஏன்னா அந்த ஒஃபென்சரை நீங்க விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க விட்டு கொடுக்க ரெடியா இல்ல. Send it to the cross. இன்னைக்கு அதான் நம்ம பண்ண போறோம். Send it to the cross. Praise God. அப்ப என்னன்னா, நம்ம மெடிடேட் பண்ணிக்கிறீங்க ஒரு பக்கம், அந்த பிரச்சனை வரும்போது உங்க இதயத்துல அந்த வலி வரும்போது நீங்க அத்தை தியானம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்போ திரும்பவா சப்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது தியானம். அதுதான் ரெஃப்ரெஷிங். புரியுதுங்களா? அத நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ஹார்ட்ல, இது எனக்கு வாண்டா ஆண்டவரே, நான் விட்டு கொடுக்குறேன், இது தேவையில்லை எனக்கு, நான் கிராஸ் அனுப்புறேன்னு யூ ஹேவ் டு டேக் அ மூவ், டேக் அ ஸ்டெப். அப்புறம் பாருங்க, யார் என்ன பண்ண, சும்மா நேத்தும் நான் ஒரு சில விஷயத்துல ஒருத்தருனால ஹர்ட் ஆனேன். ஆனாலும் அப்பவே ஆண்டவரே நிறைய காரியம் வருது என் முன்னாடி, எனக்கு ஹர்ட் ஆகுற மாதிரி, நான் காதால கேட்கிற மாதிரி. அதெல்லாம் நினைச்சேன்னா இன்னைக்கு உண்மையா என்னால எந்திக்க கூட முடியாது. ஆனா நான் வந்த மாத்திரத்துல Lord I send it to cross. Lord I send, அனுப்பினே இருக்கிறதான், கையிலே வாங்குறது இல்ல. அப்படி வரம்புல அப்படியே ஓடிடு. நிச்சயமா நீ கையில வாங்கின முடிஞ்சிச்சு, அது உட்கார்ந்துருது உள்ள நோவு, அப்படியே போயிடு. ரைட் சொல்லு. ரொம்ப ஜாலியா இருக்குதா மாட்டேன். உண்மையாவே நீங்க பாப்பீங்க, நீங்க வித்தியாசமா உங்களே நீங்க பாப்பீங்க. வித்தியாசமா இருக்குது இந்த லைஃப், அமைதியா. நான் எவ்வளவு சிந்திச்சு பார்த்தா கூட எந்த அந்த மாதிரியான அமைதி கெடுக்கிற காரியமும் இல்ல, பிரச்சனையும் இல்லை. பிரைஸ் காட். எப்படி ஆண்டவரே இந்த ஃபியூச்சர்ல இதெல்லாம் நான் எப்படி கவனிக்குவேன், இதெல்லாம் எப்படி பாக்குவேன் ஆண்டவரே? ஏமா குத்துட்டல, விட்டுடு, சிந்திக்கவே வேண்டாம், அவர் பார்த்துப்பாரு. இப்படி விட்டு பாருங்களேன், எதுவுமே உங்களுக்கு வேலை நீங்க எடுக்காதீங்க. அவருது வீட்டுல குழப்பமா, சமாதானம் தேவை எனக்குள்ள இருக்கிற சமாதானம். அனுப்பினே இருங்க சிலுவைக்கு. உங்களோட கண் எதிர்க்க எப்போதும் ஒரு சிலுவையில இயேசு கிறிஸ்து பார்த்துனே இருக்கணும். அப்படி பார்த்துனே இருக்கும்போது நீங்க அனுப்பும்போது அங்க போய் உன்னோட இதயத்துல இருந்து அந்த ஒரு கருப்பு புறா போதுன்னு பாருங்களேன், இமேஜின் பண்ணு. அந்த ஒரு விஷயம், ஒரு ஹர்ட், ஒரு கருப்பா அந்த ஒரு ஷேடோ சிலுவைக்கு போறது நீங்க பாருங்க.
இப்போ நம்ம என்ன கத்துக்கிறோம் இன்னைக்கு? ரெண்டு விஷயம், ரெண்டு பேர். offender, offense-னா the feeling, embarrassment. offense is the feeling. அது நினைச்சோன்னு ஃபீல் ஆகுதுல்ல, அந்த ஃபீலிங் தான் எம்பாரஸ்மெண்ட் தான் இன்னைக்கு நமக்கு நோவு கொடுத்துருக்கு. offender இல்ல, offender மன்னிக்கிறோமோ இல்லையோ அவங்க நல்லா போயிட்டே இருப்பாங்க. offender நீங்க மன்னிச்சுட்டு இந்த காரியத்தை offense இந்த ஃபீலிங்ஸ் நீங்க எடுத்து சிலுவை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஹெல்த் பார்க்க வாழ்க்கையில செழிப்பு. இப்ப 92:12 தியானம் பண்ணிக்கிறோம்ல, அது உண்மையா வெளிப்படுது. Praise God. Hallelujah. Thank you Jesus. Psalm 34:3. இது ஒரு விஷயத்தை நான் சொல்லி இன்னைக்கு நான் finish பண்றேன். பாருங்களேன், அந்த வசனத்தை படிக்கலாம் ஃபர்ஸ்ட். Psalms 34:3. என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம் தேவனை. மேக்னிஃபைங் கிளாஸ் தெரியுமா உங்களுக்கு? பூத கண்ணாடி. குட்டி எறும்ப நீங்க பாக்குறீங்க, எப்படி இருக்கும்? மேக்னிஃபைங். இப்ப ஆண்டவர் மகிமைப்படுத்துறது அப்படித்தான். ஆண்டவர் நம்ம இதே தேடி பாக்குறோம், மேக்னிஃபைங். இப்ப நம்ம இந்த ஒஃபென்ஸ் எப்படி பாக்குறோம்னா, ஒரு விஷயம் நீங்க ஞாபகப்படுத்தும் போது இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னா நீங்க பூத மேக்னிஃபைங் கிளாஸ்ல பாக்குறீங்க. அது சின்னதா எங்கேயும் இருக்கு. நீங்க ஒரு விஷயம் அதை ரெஃப்ரெஷ் பண்ணி யோசிக்கும் போது அது என்ன ஆகுது? நீங்க பாக்குறீங்க மேக்னிஃபைங் கிளாஸ். நீங்க மேக்னிஃபை பண்ண இப்ப ஆண்டவர் மகிமைப்படுத்த என்ன ஆகுது? நம்ம இதே என்ன ஆகுது? ஃப்ரெஷ்ஷா இதாவது ஆண்டவர் மகிமைப்படுத்தினா ஒரு உற்சாகம் வருது. இப்ப நீங்க அந்த எறும்பு மாதிரி இருக்கிற அந்த வேதனை கொடுக்குற பிரச்சனைகளை நீங்க மேக்னிஃபை பண்ணிக்கிறீங்க. என்ன ஆகுது? இப்போ எது பெருசாகுது? அந்த பகை. அப்போ என்ன ஆகுது? உங்களுடைய நோவு. சிம்பிள்மா, இவ்வளவுதான். இப்ப யாரு பெருசுப்படுத்திங்கிறது? புரிஞ்சா ஹெல்தியஸ்ட் லைஃப். பிரைஸ் காட். சோ offenderனா உங்களை அஃபெண்ட் பண்ணுங்க. offenseனா உங்களோட ஃபீலிங்ஸ், எம்பாரஸ்மெண்ட். இத நீங்க பெருசு அந்த கண்ணாடியை தூக்கி போட்டு ஆண்டவர் வார்த்தையில மட்டும் வைங்க அந்த கண்ணாடியை. அப்ப இப்ப எக்ஸாம்பிள் இங்க எறும்பு இருக்கு, இந்த வார்த்தை இருக்குது. இப்ப நீங்க எறும்ப பாக்குறீங்க, எப்படி இருக்குது? வார்த்தை எறும்பு நீ கண்ணாடியில பார்த்தா எப்படி இருக்குது? பெருசா இருக்குது. அப்ப அந்த வார்த்தை பெருசா தெரியுதா உனக்கு? ஏன்னா கண்ணாடி எங்க இருக்குது? எறும்பு கிட்ட இருக்குது. அப்ப வார்த்தை இது அவ எனக்கு நம்ம வாழ்க்கையில பெருசா பிரச்சனை பெருசாகுது, பகை பெருசா. திரும்ப திரும்ப அவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்களே அந்த பகை நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி புது பெர்செப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப எப்படின்னா புதிய நோக்கத்துல பாக்குறீங்க. இப்போ ஒரு வருஷம் நீங்க பெருசு பண்ணி பார்க்கும்போது அவங்களை வந்து புது கண்ணுல பாக்குறீங்க, பெருசா பகையா உண்மையா. அப்ப அது உங்களுக்கு ஜாஸ்தி ஆகுது. உங்களால அவங்க லவ் பண்ணவே முடியாது. அந்த எறும்பு அங்கே இருக்கட்டும், கொஞ்சம் அப்படியே கண்ணாடிய வார்த்தை நடத்து. இப்ப என்ன தெரியுது? கண்ணுக்கு பெருசா வார்த்தை பெருசா இன்னும் கிட்ட போய் ஒரு வார்த்தை, 2 வார்த்தை, 3 வார்த்தை. எறும்பு எவ்வளவுக்குது? 1 இருக்கலாம். சரி 10 தான் வச்சுக்கோங்க, வேற 10 இருக்கலாம். ப்ராமிஸ் எவ்வளவுக்குது? 1000கணக்கு. இப்ப இந்த 1000கணக்கான காரியத்தை நீங்க பாக்க இந்த 10 காரியம் என்ன ஆகுது? அதாவது இதை பாக்க அது மறந்துருவோம். கள்ளத்துல சுத்தி ஏதாவது புரிஞ்சுச்சா? இந்த வாரம் என்ன பண்ண போறோம்? சிலுவைக்கு அனுப்ப போறோம். எல்லா காரியங்களையும் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு டைம் எடுத்துக்கோங்க. ஒரே டைம் வந்து டெக்னிக்கலா இது சொல்லிட்டாங்களே இது பண்ணலாம், சிலைக்கு போ அப்படி இல்ல. இந்த வாரம் எல்லாம் டைம் எடுத்து ஒரு நாள் உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும்போதெல்லாம் அது நீங்க என்ன பண்ணுவோம்? சிலுவைக்கு அனுப்புறாங்க. நீங்க செய்து பாருங்க. அப்படியே நிதானமா பீஸ்ஃபுல்லா ஒரு இடம் எடுத்துக்கோங்க. சிம்பிளா ஒண்டியா எடுத்துக்கோங்க. ஒரு இடத்த ஒரு மியூசிக் பிளே பண்ணிக்கோங்க. சொன்ன மாதிரி கண்ணை மூடி ஒரு சிந்தனையா இந்த காரியம் ஹர்ட் பண்ணது, நீ எனக்கு ஒரு அதிகாரமே இல்லை, நான் கிறிஸ்துவின் உடல், நான் ஒட்டி பிறந்ததை இயேசு மன்னிக்க தேவன் எனக்குள்ள இருக்கும்போது என்னை எந்த காரியமும் என்னை மன்னிக்க முடியாது, தடுக்க முடியாது. மன்னிக்க நீ சிலுவைக்கு போயிடு. உனக்கு என் மேல அதிகாரம், சிலுவைக்கு போயிடு. நான் செத்து போயாச்சு இந்த காரியங்களுக்கெல்லாம், நான் செத்து போயாச்சு, இந்த பார்சல் நான் வாங்க மாட்டேன், சிலுவைக்கு போயிடு. நீங்க இதை பண்ணி பாருங்க. இந்த வாரம் நெக்ஸ்ட் வீக் இன்னும் ரெஃப்ரெஷ்டா வரும், புது காரியங்களை கத்துக்க போறோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா.